அவ்வளோ கிளியராக தெரிய மாட்டேங்குது. நல்லா இருக்கு. இந்த செடியெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிடணும் இங்கே இருக்கிற பார்த்து. ஆமாம், லைட்டாக இருக்குது. குட்டி செடி. இது என்ன ரோஸ்? இது என்ன கலர்? அது ஆரஞ்சு கலர். ஆரஞ்சா? இந்த சேட் நெட்டை கொஞ்சம் பெருசாக கட்டி விட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா உள்ளே வர முடிய மாட்டேங்குது. ஆடு இருக்குல்ல, அதனால தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆட்டுக்குட்டி. என்னடி தக்காளி செடியெல்லாம் வந்துருச்சாட்டு இருக்குது? ஆமாம், அம்மா கொஞ்சம் போட்டு விட்டுருப்பாங்க போல். லைட்டாக வந்திருக்கு. இது எல்லோ கலர். இன்னும் பூவே வைக்கலான்ட்டு இருக்குது. இப்போ மட்டும்தான் ஒரு சின்னதாக ஒரு முக்கு வந்திருக்கு. 2 இருக்கு பாருங்க. எங்கே? இங்கே ஒன்று இருக்குது. ஓ, இதுவா? ஆமாம் ஆமாம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே பெருசாக இருக்குது. இப்போதான் தலைஞ்சு வருது பாருங்க. துளிர் விட்டு. இந்த செடியெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்குது ஃப்ரீ டைமில். ஓகே, அதில் தான் நிறையா பூ இருக்கு. ஆமாம் ஆமாம். இதில் பூ இருந்துச்சு, அந்த பூ நான் எடுத்துட்டேன். நேற்றுக்கு வச்சுட்டேன். அதில் இருந்த பூ. இதில் தான் நிறையா பூ இருக்கு. ஆனால் என்னன்னு தெரியலங்க பாரு, செடியெல்லாம் அப்படி ஏதோ வண்டு வச்ச மாதிரி இருக்குல்ல. அது வண்டியில் புழு நிறைய இருக்கு. நம்ம நேச்சுரலாக வளர்த்துறோம்ல, எதுவுமே மருந்து எதுவும் அடிக்காம, அதனால வந்துட்டு புழு வரும். நேச்சுரலாக இருந்தால் புழு வரும். நல்லா இருக்குல்ல, கலர் நல்லா இருக்கு. அதுவும் சூப்பராக இருக்கும் அந்த செடி. ஆமாம், இந்த செடி வந்துச்சுன்னா இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதில் பூ நேற்றுக்கு நான் பறித்து வச்சுட்டேன். இப்போ தான் கட் பண்ணிட்டு இருக்கு. இந்த சின்ன சின்னதாக இருக்குல்ல, அதில் கட் பண்ணி விடணும். அப்போ தான் பூ கொஞ்சம் நல்லா வைக்கும். இந்த சைடில் கட்டர் வச்சு கட் பண்ணிவிடுவாங்கல்ல, இது வைரஸ் அட்டாக் பண்ண மாதிரி இருக்குது பாரு. இதெல்லாம் ஆமாம், அது செடியில் பூவே இல்லை. இதில் இந்த சைடில் பாரு, அங்கே இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கவே. அப்போ தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இங்கே தான் நட்டுருக்காங்க. ஆனியன் வந்துட்டு இருக்கு பக்கத்தாலே. தானாக வந்துட்டு இருக்கும் போல. வேஸ்ட்லாம் போடுவோம்ல, வேஸ்ட் இந்த முட்டை தோல், அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தோட தோல், அதெல்லாம் போடுவோம்ல, அதுல இருந்து ஒரு வெங்காயம் வந்துட்டு இருக்குங்க பாருங்களேன். நேற்றுக்கு நல்லா இருந்துச்சுல்ல பூ. நேற்றுக்கு ரொம்ப லைட்டான மொக்கா இருந்துச்சு. கொஞ்சம் எல்லாம் மலர்ந்து விட்டது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கவே. அது ஆனியன் பார்த்தீங்களா? பார்த்து கொஞ்சம் தண்ணிங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுடு. கொஞ்சமாக ஊற்றிடு, நிறைய ஊற்றிடாங்க, செதுறதுக்கு வேணும். அதான் இவ்வளோ ஈரமாக இருக்கல வேறு தண்ணி லைட்டாக விடணும். மழை வர மாதிரி இருக்குல்ல, எப்பவுமே காலையில் தண்ணி ஊற்றக்கூடாது, ஈவினிங் தான் ஊற்றணும். ஏன்னா காலையில் டைமில் அதிகமான வெயில் வரும்ல, அதனால் ஊற்றக்கூடாது. ஈவினிங் வந்து நார்மலாக ஈவினிங் ஆனாலே வெயில் இருக்காதுல்ல, அதனால வந்துட்டு ஒரு 6 o'clock மேலே ஊற்றினோம்னா அந்த அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும். வெயில்ன்றதுனால வந்து அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிரும்ல, அதனால வந்து காலையில் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் தக்காளி செடியெல்லாம் எல்லாம் கட் ஆயிடுச்சாட்டிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. ஆமாம், என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ சாப்பிட்டுருக்கு போல. இங்கே அந்த மிளகா செடி இருந்துச்சு, அதெல்லாம் காணும். அதெல்லாம் அந்த சைடு நட்டுருக்காங்க, கீழே. ஓகே, கீழே வயல்ல நட்டாங்க. ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட போதும், அதிகமாக வேணாம். ஆமாம், ஏன் டெய்லி இங்கே ஃபுல்லாக ஈரமாக தானே இருக்கு. இது கொஞ்சம் ஊற்றிடும், தண்ணி ஊற்றிக்க. அந்த செடி கொஞ்சம் ஊற்றி விட்டுரு. போதும். இங்கே இருக்க செடியில் நிறைய ஃபஸ்ட் இதை மட்டும் எடுத்துகிட்டு இருக்கவே. அப்புறம் இந்த செடி ஏதோ மருந்து போடண மாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரியல. இந்த நம்ம நேச்சுரலாக தானே செய்கிறோம். இந்த மாட்டு சாணம், ஆட்டோட சாணம் இதெல்லாம் போட்டோம்னாவே அந்த செடி நல்லா வளர்ந்துரும். இந்த 2 இது இருக்குல்ல, இதை விட்டுட்டு பாரு, இதையும் கட் பண்ணி விட்டுருங்க. ஆமாம், ஏன்னா
ஏதோ வைரஸ் அட்டாக் ஆன மாதிரி இருக்குல்ல, ஆமா அதனால black கலரா இருக்கு. தெரியுதா பிளாக் ரொம்ப வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கு பாரு. இது இந்த செடியெல்லாம் போயிடுச்சு. ஆமா அதனால இது ஏதாச்சும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாத்து பண்ணிடலாம்.